ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பத்தி நம்ம தொடர்ந்து சிந்திச்சுட்டு வரோம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஆஹ் திருவரு பிரகாச வள்ளல் பெருமான் அடிப்படையா ஒவ்வொரு மனிதனும் மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் அடிப்படையான உண்மைகளை நாம் ஏன் பிறந்தோம், நம்ம பிறப்போட இலக்கு என்ன அப்படின்றதுக்காக தான் இத ஒரு கைப்பட எழுதி அவர் வெளியிட்டிருக்காரு. அந்த இவர் என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் நாம அடைய வேண்டிய இலக்கு என்ன அப்படின்னா, கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று அந்த கடவுளோட பூரண இயற்கை இன்பம், அந்த இயற்கை இன்பன்றதான் அந்த பூரண பேரருள், சர்வ வல்லப சக்தி. அந்த சர்வ வல்லப சக்தியும் நம்ம பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வு அப்படின்னா யாராலையும் ஒப்பு உயர்வு சொல்ல முடியாத பெரிய வாழ்வுகள் தான் இறைவன் இருக்காரு. அதுக்கு பேரு பேரின்ப சித்தி பெருவாழ்வு. அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வை நாமும் பெற வேண்டும், அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைய வேண்டும் அப்படின்ற அந்த காரணத்துக்காக தான் இந்த மனித பிறப்பை கொடுத்ததா சொல்றாரு. இந்த மனித பிறப்போட நம்மளுடைய இலக்கும் அதுவே. அப்போ அப்படிப்பட்ட அந்த கடவுளுடைய பூரண இயற்கை இன்பத்தை எப்படி பெற முடியும் அப்படின்றத நம்ம நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம். அத சாமி என்ன சொல்றாருன்னா, கடவுளுடைய இயற்கை விளக்கமாகிய அருளை கொண்டே அடைய முடியும்னு சொல்றாரு. அப்ப அந்த அருளை கொண்டுதான்ப்பா அந்த கடவுளுடைய பூரண இயற்கை இன்பன்ற அந்த நிலையை நம்ம பெற முடியும். அதாவது பேரறிவு, அந்த பேரறிவை பெற முடியும் அப்படி சொல்றேன். சரி, அடுத்தது நாம என்ன பார்த்தோம்னா, கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை எதனால் பெறக்கூடும், அந்த அருளை எதனால் பெற முடியும். சரி, அருளை கொண்டு கடவுளுடைய அந்த பூரண இயற்கை இன்பத்தை பெற முடியும்னு சொன்னது. அப்போ அந்த கடவுளுடைய அருளை எதனால நம்ம பெற முடியும் அப்படின்னா, அந்த அருளை கொண்டுதான் பெற முடியும். அந்த அருளை எதனால பெற முடியும் அப்படின்றதான் நம்ம கடந்த வகுப்புல நம்ம பார்த்தோம். அது ஜீவகாரணி ஒழுக்கத்தால் கடவுள அருளை பெறக்கூடுமே அல்லாது வேற எந்த வழியாலும் பெறக்கூடாது என்று உறுதியாக அறிதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? இப்போ உறுதியா அவரு உறுதிட்டு சொல்றாரு, ஜீவகாரணிய ஒழுக்கம், ஜீவகாரணிய ஒழுக்கம். அந்த ஜீவகாரணிய ஒழுக்கத்தாலதான் கடவுளுடைய அருளை பெற முடியுமே தவிர வேற எதுனாலையும் பெறக்கூடாது அப்படின்றத உறுதிட்டு சொல்ற. அது எப்படின்னு அடுத்த கேள்வி. இப்ப நம்ம இன்னைக்கு இதை நம்ம சிந்திப்போம். அதாவது அடுத்த கேள்வி என்ன போடுறாருன்னா, கடவுளின் அருளை ஜீவகாரணி ஒழுக்கத்தால் பெறக்கூடுமே அல்லாது வேற எந்த வழியாலும் பெறக்கூடாது என்பது எப்படி அப்படின்னு கேக்குறாரு. அதாவது இந்த கடவுளுடைய அருளை சிவகாரணிய ஒழுக்கத்தால, அதாவது உயிர் மேல நம்ம கொண்ட இரக்கத்தால, உயிர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உபகார செயலால, உயிர் மீது நாம் காட்டக்கூடிய கருணையினால, அன்பினாலதான் பெற முடியும், வேற எதனால பெற முடியாதுன்னு சொல்றாரு. அது எப்படி அப்படின்றதா இங்க கேள்வியா இருக்கு. இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் நல்லா கவனிச்சா மட்டும்தான் இது புரியும். அருள் என்பது கடவுள் தயவு. அப்போ அருள் அப்படின்னா அது கடவுளுடைய தயவு அப்படின்னு சொல்றாரு. சரி, ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு. அப்ப ஜீவகாருண்யம் அப்படின்றது அருள் அப்படின்னா அதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்றேன். கடவுளுடைய அருள் அப்படின்னா அந்த அருளோட வல்லவ சக்தியாலதான் இந்த ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சம், அண்ட சராசரங்கள் எல்லாமும், உயிர்கள் எல்லாமும், இந்த பொருட்கள் எல்லாமும், அப்புறம் இந்த சூரியன், சந்திரன், அக்னி, இந்த மாதிரி இயற்கை பஞ்சபூதங்கள் எல்லாமே சரியாக அதை இயங்கி கொண்டிருக்கிறது காரணம் என்னன்னா அது கடவுளுடைய அருளால, அந்த கடவுளுடைய தயவுன்ற அந்த அருளால் தான் அந்த நடக்குது. கடவுள் தயவால இது நடக்குது. சரி, நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜீவகாரணி என்பது ஜீவர்கள் தயவு. நம்மள்ட்ட ஜீவகாரணி ஒரு உயிரை கண்டு இன்னொரு உயிர் இறக்கப்படுது இல்லையா, அதுதான் நம்மள்ட்ட இருக்கு. அது நம்மளோட தயவு. கடவுளோட தயவு இந்த ஒட்டுமொத்தமான பிரபஞ்சத்தையும் சரியா இயக்கி கொண்டிருப்பது அவரோட தயவு. அதுக்கு நம்ம ஐந்தொழில் கூட சொல்லலாம். அந்த ஐந்தொழில் செய்து கொண்டு இறைவன் இதெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்தது என்ன சொல்றாருன்னா, ஜீவகாரணி என்பது ஜீவர்கள் தயவு, சீவர்கள் ஆன்மா இயற்கை விளக்கம். அப்ப நம்ம யாரு அப்படின்னா, நம்ம ஒரு ஆன்மா. அந்த ஆன்மா இயற்கை விளக்கமா இருக்கு.
இயற்கை விளக்கமா இருக்கு. இது செயற்கை இல்லை, இது இயற்கை விளக்கமா இருக்கு. அதனால இதனால தயவை கொண்டு தயவை பெறுதலும், விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் கூடும்ன்ற. அப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த சிறு தயவு, நம்ம சின்ன சின்ன அளவுக்கு சில உயிர்களுக்கு நம்ம உதவி செய்யறோம் இல்லையா, அந்த தயவை கொண்டு பெரிய தயவாகிய கடவுள் தயவை நம்ம பெற முடியும் அப்படி சொல்றாங்க. வேறொன்றினால் பெறக்கூடாமை அனுபவமாகில் ஜீவகாரணத்தை கொண்டே அருளை பெறக்கூடும். அவர் சொல்றாரு, அவர் அனுபவிச்சு சொல்றாரு, எல்லாத்தையும் பூரணமா இறைவனோட அருளை பெற்று அந்த கடவுளை அறிந்து சர்வ வல்லம சக்தியும் பெற்று அவர் சொல்றாரு, வேற எந்த வழியாலும் கடவுளோட அருளை பெற முடியாது, ஜீவகாரணி ஒழுக்கத்தால் மட்டும்தான் கடவுளோட அருளை பெற முடியும் அப்படிங்கிறார். வேற ஒன்றினால் பெறக்கூடாமே நிச்சயம்னா அது சத்தியம் சொல்றாரு. இதுக்கு வேறு பிரமாணம் வேண்டாம் என்று அறிய வேண்டும் அப்படிங்கிறார். இதுக்கு வேற ஒன்றையும் நீங்க அறிய வேண்டாம் அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டு, ஆதலால் அருளை பெறுவதற்கு ஜீவகாரணமே வழி ஆதலால், இறைவனுடைய அருளை பெறுவதுதான் இந்த மனித பிறப்போட நோக்கம். அப்போ இந்த கடவுளுடைய அருளை பெறுவதற்கு ஜீவகாரணியம் மட்டும்தான் வழி, வேற எந்த வழியும் இல்லை. வேற எந்த வழியா இருந்தா கூட அது அந்த ஜீவகாரணிய அந்த ஒழுக்கத்துக்கு கொண்டு வர வழியாகத்தான் இருக்குமே தவிர, ஆனா கடவுளுடைய அருளை பெறுவதற்கான வழி அது ஒரே வழி, அது தனி வழி, அது சீவகாரணி ஒழுக்கம் அப்படின்ற உயிரிறக்கம். அந்த உயிரிறக்கத்தால மட்டும்தான் கடவுளுடைய அருளை பெற முடியும்னு சொல்றாங்க. அதனால ஞான வழி என்பது சன்மார்க்கம், ஞான வழி என்பதும் சன்மார்க்கம் என்பதும் சீவகாரணி ஒழுக்கம் அப்படி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதாவது ஞான வழினா சன்மார்க்கம்னா சீவகாரணி ஒழுக்கம். சன்மார்க்கனாலே சீவகாரணி ஒழுக்கம், உயிரிறக்கம் தான் இந்த சன்மார்க்கத்தோட முதல் சாதனம். இதனாலதான் கடவுளுடைய அருளை பெற முடியும்னு சொல்றேன். அதுக்கப்புறம் அஞ்ஞான வழி என்பது துன்மார்க்கம். அஞ்ஞானம் அதாவது ஞானம், அஞ்ஞானம். ஞானம் அப்படின்ற அறிவு, அஞ்ஞானம்னா அந்த அறிவை மறைச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அறிவை மறைச்சு கொண்டிருக்கிற நிலைதான் அஞ்ஞானம். அப்போ அறிவு நமக்கு மறைப்பட்டா நம்ம பாத்தீங்கன்னா நல்ல வழியில நம்ம போக முடியாது, அதுதான் துன்மார்க்கம்ன்றது. அப்ப ஜீவகாணி ஒழுக்கம் இல்லாம என்று அறியப்படும். அப்ப ஜீவகாணி ஒழுக்கத்துல இல்லைன்னா நிச்சயமா நம்ம துன்மார்க்கத்தில் தான் நம்ம இருக்க முடியும். அதுக்கு பேரு அஞ்ஞான வழின்னு சொல்றோம். இப்ப அடுத்தது முக்கியமான ஒரு வார்த்தையை நமக்கு சொல்றாங்க. சீவகாரணி விளங்கும் போது யார் ஒருத்தருக்கு அந்த உயிர் இறக்கம் கடவுள் ஒருவர் என்றும், அந்த கடவுள் எல்லா உயிருமாக இருக்கிறார் என்றும், எல்லா உயிரிடத்தும் சமபாகமாக வியாபித்திருக்கிறார் என்றும், அப்படிப்பட்ட இறைவனை நமக்குள்ளே நாம் உணர்ந்து அன்பு செய்து பிற உயிரினுக்குள்ளே இருப்பதாக கருதி அந்த உயிர் மீது தயவு என்ற இரக்கத்தை காட்டும் போதுதான் அங்க ஒரு மனுஷனுக்கு உண்மையான அறிவு விளங்குதுன்னு அர்த்தம். அதுதான் சாமி சொல்றாரு, சீவகாரணி விளங்கும் போது யார் ஒருத்தருக்கு உண்மையான அந்த உயிர் இறக்கம் வருதோ அங்க அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்கும் சொல்ற. யார் ஒருத்தர், கடவுள் ஒருத்தர் தான் அந்த கடவுள் எல்லாமாக இருக்கிறார், எல்லாமாக இருக்கிற கடவுள் எல்லா உயிருக்குள்ளையும் வியாபித்து இருக்கிறார். அப்ப ஒரு உயிர் கஷ்டப்பட்டா அது நம்மளோட சகோதர ஆன்மா என்று உணர்ந்து அந்த உயிருக்கு நம்மளால முடிந்த வரைக்கும் நம்ம மனதாலையும் வாக்காலையும் தேகத்தாலையும் நம்மகிட்ட இருக்கிற பொருளாலையும் நம் சக்தியின் அளவாவது உதவி செய்து கொண்டு அந்த உயிருடைய துன்பத்தை நீக்கும் போது மட்டும்தான் நமக்கு அறிவு விளங்குன்ற. அப்ப அந்த அறிவு விளங்கும் போது அன்பு உண்டாகுன்ற. அன்பு உண்டாகும் போது கடவுளுடைய உபகார சக்தி நமக்கு கிடைக்கும். அந்த உபகார சக்தியினால எல்லா நன்மையும் உண்டாகும்னு சொல்றோம். இது அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா ஜீவகாரணி மறையும் போது அறிவும் அன்பும் உடனாக மறையும். அதனால் கடவுளுடைய உபகார சக்தி மறையும். உபகார சக்தி மறையவே எல்லா தீமையும் உண்டாகும். ஆகலில் புண்ணியம் என்பது ஜீவகாரியம் என்றும், பாவம் என்பது ஜீவகாரியம் இல்லாமை என்று அறியப்படும் சொல்ல. இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு சிந்திப்போம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. நம்ம அந்த அடுத்த வகுப்புல கூட நம்ம வச்சுக்கலாம். அப்போ இதுல இருந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம ஒரு ஜீவர்கள், நம்ம உயர்ந்த
ஒரு அறிவுடைய ஒரு மனித தேகத்தை பெற்றுக்கிறோம் நாம. அதுக்கு நம்மள வந்து ஜீவர்கள்ன்னு சொல்றாரு. இந்த ஜீவர்கள் ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு தெய்வ வழிபாடு செய்தல் அப்படின்றதான் அந்த ஜீவகாணி உள்கொண்டார். அப்படின்னா நமக்கு எதிரிட்ட ஜீவர்கள், எதிரிட்ட உயிர்கள் துன்பப்படுவது நமக்கு கண்ட போதும், கேட்ட போதும், இப்படி துன்பப்படும் என்று அறிந்த போதும், நம்மால் முடிந்த அளவுக்கு நம் சக்தியின் அளவாவது அந்த உயிர்களுக்கு உதவி செய்யும் போது மட்டும்தான் நமக்கு அறிவு விளங்கும். அந்த அறிவு விளங்கினா அன்பு உண்டாகும். அன்பு உண்டானால் இறைவனோட அருள் உண்டாகும். அருள் உண்டானால் அந்த அருளால அந்த கடவுள் நிலை, அதாவது இயற்கை உண்மை, அந்த இயற்கை உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த இயற்கை உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு என்ன நடக்கும்னா கடவுளுடைய பூரண இயற்கை இன்பம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுதான் அதோட படிநிலைகள். அதனால இதுல இருந்து ஒரு சுருக்கமா நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இந்த உலகத்துல கடவுள் வழிபாடு, அதாவது கடவுளுடைய அருளை பெறுவதற்கான வழிபாடு சாதனங்கள் நிறைய இருக்கு. ஆனா எது இருந்தாலும் எதனாலையும் கடவுளோட அருளை பெற முடியாது. ஜீவகாரணி ஒழுக்கத்தால மட்டும்தான். அதாவது நம்ம எப்போதும் தொடர்ந்து உயிர் இரக்கம் கொண்டவனாக, பிற உயிர்கள் மீது அன்பு காட்டக்கூடியவனாக, தயவு காட்டக்கூடியவனாக, இரக்கம் கொண்டவனாக நாம் தொடர்ந்து, அதாவது நம்ம அதாவது தொடர்ந்துனா சில பேர் வந்து ஒரு சம்பிரதாயமா அமாவாசைக்கு வந்து ஏதாவது ஒரு நல்லது செய்வாங்க. ஒரு ஜீவருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, பௌர்ணமிக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, இல்ல கிருத்திகைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு நாளை கொண்டு அன்னைக்கு மட்டும் கொடுப்பாங்க, மத்த நாள் வந்து அதை கண்டுக்க மாட்டாங்க. அப்படி இல்லாம எல்லா நாளுமே நமக்கு முன்னாடி ஒரு ஜீவன் கஷ்டப்பட்டா அந்த ஜீவனுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய அளவுல, அந்த அளவுல நம்ம வாழ்ந்தோம்னாலே அது தன்னை தானே நமக்கு இந்த அருள் அப்படின்றது நமக்கு உண்டாகி, அது இறைவன் வந்து நம்ம இந்த இயற்கை இன்பத்தை பெறுவதற்கு நம்மளை வழி நடத்துவார்ன்றது நம்ம இதுல புரிஞ்சுக்கலாம். அப்போ உயிர் இயக்கத்தால் மட்டும்தான் கடவுளோட அருளை பெற முடியும்னு இங்க வள்ளலார் சொல்றாங்க. வேற எதுனாலையும் பெற முடியாது. அப்படி நீங்க வேற ஏதாவது முயற்சி செய்தா அதெல்லாம் மாயாஜால செயல்கள் தானே, மாயாஜால செயல்கள் தானே தவிர அதனால கடவுள் அருளை பெற முடியாது அப்படின்ற. அதனால கடவுள் அருளை பெறுவதற்கு ஒரே வழி அது ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம அடுத்தது நம்ம இதுக்கு விரிவா அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நம்ம அடுத்த நம்ம அமர்வுல நம்ம பார்க்கலாம். இதுல இருந்து ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம்.